அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் நேஷனல் மைனிங் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மைனிங் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒடிசாவில் கோனார்க் அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே வச்சு எம்டிஎஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன எம்டிஎஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மைனிங் டெனமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த மைனிங் சிஸ்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எம்டிஎஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மைனிங் டெனமெண்ட் சிஸ்டம் மைனிங் அந்த மைன்ஸோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு டிரான்ஸ்பேரன்சியை கொண்டு வரதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய கொனார்க்கில் தான் நடந்துச்சு. சரிங்களா? அடுத்தது, ஹூ வில் பி த இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் இன் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் ஸ்வீரிங் இன் செரிமோனி. டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தோம்னா இவர் தான் 45th பிரசிடென்ட்டாகவும் இருந்தார். இப்போ பார்த்தோம்னா 47th பிரசிடென்ட்டாகவும் இவர் தான் இருக்கார். ஜேடி வேன்ஸ் அப்படிங்கிறவர் தான் பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்ட்டாக வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இவரோட ஸ்வீரிங் இன் செரிமோனி, அதாவது பதவியேற்பு விழாவில் யார் கலந்துக்கிட்டாங்க இந்தியா சார்பில் பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. சரியா? அடுத்தது, விச் டீம் வந்த கொக்கோ வேர்ல்டு கப் இன் விமென்ஸ் கேட்டகரி. நேற்று பார்த்தோம் மென்ஸ் கேட்டகரியில் இந்தியா நேபாளை டிஃபீட் பண்ணிட்டு வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி, விமென்ஸ் கேட்டகரியிலையும் இந்தியா நேபாளை டிஃபீட் பண்ணிட்டு வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ போத் மென் அண்ட் விமென்ஸ் கேட்டகரியில் இந்தியா தான் சாம்பியன். யார் டிஃபீட் பண்ணிட்டுனா நேபாளை டிஃபீட் பண்ணிட்டு வின் பண்ணியிருக்கோம். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அன்வீல்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் ஃபார் ஏர் டாக்ஸி. ஸோ இந்தியாஸ் ஓன் ஏர் டாக்ஸி ப்ரோட்டோடைப். ஓகேங்களா? இந்தியாவோட இண்டிஜினியஸ் ப்ரோட்டோடைப் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் சரளா ஏவியேஷன், அவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் எக்கனாமிக் growth இஸ் ப்ரொஜெக்டட் டு ரிமைன் ஸ்டடி அட் annually ஃபார் நெக்ஸ்ட் 2 fiscal years as per வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாஸ் எக்கனாமிக் growth இஸ் ப்ரொஜெக்டட் டு ரிமைன் ஸ்டடி அட் ஹவு மெனி percentage annually for the next 2 fiscal years as per வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் growth என்ன பெர்சன்டேஜில் இருக்க போகுது நெக்ஸ்ட் 2 fiscal yearsக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கரண்ட் ஃபிஸ்கல் இயருக்கு 6.5% இந்தியன் எக்கானமி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 fiscal years அப்படின்னு பார்க்குறப்ப வேர்ல்டு பேங்க் படி இந்தியாவோட எக்கனாமிக் growth 6.7% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.